பிரைஸ் அலாட். இருதய கடினத்தின் நிமித்தமே மோசே விவாகரத்து செய்ய அனுமதி அளித்தார் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒரு மனிதன் தன் மனைவியை எந்த காரணத்திற்காக விவாகரத்து செய்வது நியாயம் என்று பரிசேயர்களின் கேள்விக்கு இயேசு மத்தேயு 19 அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்ய உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் ஆதி முதல் எப்படி இருக்கவில்லை என்று பதில் அளித்தார். இயேசு இவ்வாறு பதில் அளிப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று கூறுகிறார். அப்படி என்றால் விவாகரத்து ஒரு சலுகை, தேவனுடைய லட்சியம் அல்ல. திருமணத்திற்காக தேவனுடைய ஆதியின் வடிவமைப்பு வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறாரு. மக்களின் பிடிவாதம் மற்றும் பாவ காரணமாக மோசேயின் கீழ் விவாகரத்து அனுமதி அளிக்கப்பட்டது, ஆனால் தேவனுடைய சித்தமோ அதில் இருக்கவில்லை. இரண்டாவது காரணம், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம். அதாவது இந்த சொற்றொடர் தேவனுடைய வழியை உண்மையாக நேசிக்கவும் மன்னிக்கவும் பின்பற்றவும் விருப்பமின்மையை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் இருதயங்களை மாற்றுவதற்கு பதிலாக முறிந்த உறவுகளை சமாளிப்பதற்காக ஒரு வழியாக விவாகரத்தை மோசே அனுமதி அளித்தார். ஆகவே மத்தேயு 5 அதிகாரத்தில் 31 மற்றும் 32 வசனத்தில் இயேசு கிறிஸ்து பாலியல் முறைகேடு என்கிற காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் விவாகரத்து செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறாரு. பிரிந்து செல்வதை விட நல்லிணக்கத்தை நாடுமாறு இயேசு மக்களை வலியுறுத்துகிறாரு. இன்று உறவுகளில் அர்ப்பணிப்பு பெரும்பாலும் ஆழமான நீடித்த அன்பை காட்டிலும் உணர்வுகள், வசதி அல்லது சூழ்நிலையின் அடிப்படையில் மிகவும் நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே தெரிகிறது. ஆனால் இயேசுவின் போதனையோ ஜனங்களை விசுவாசம், தன்னலமற்ற தன்மை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை உயர்ந்த தரத்துக்கு அழைக்கிறது. திருமண உறவுகள் காரியங்கள் கடினமாக இருக்கும் பொழுது விவாகரத்து செய்வதற்கு பதிலாக ஒப்புரவை தேடவும் திருமண உறவை வலுப்படுத்த தேவனுடைய கிருபையில் தங்கியிருக்கவும் இயேசு நம்மை அழைக்கிறார். ஆமென்.